அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி. சாதிய அரசியல் பேசும் சசிகுமாரின் நந்தன் திரைப்படம். இந்த படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி அலசலாம். ஒரு சமூகத்தின் அவல நிலைகளை நேரடியாக கிராமத்து அரசியலையும் கிராமத்து தலித் மக்களின் வாழ்வு நிலைகளையும் மிக அழகாக சரவணன் தயாரித்து இயக்கியிருக்கிறார். அதில் சசிகுமாரை ஹீரோவாக நடிக்க வச்சுருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் என்னென்னா, சசிகுமாரை சுற்றி பின்னப்பட்ட கதை தான். அதுக்கு பாலாஜி சக்திவேலும் சமுத்திரக்கனியும் சமபலமாக இருக்கிறாங்க. ஜிப்ரனுடைய இசை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படம் அடுத்து என்னன்ற ஒரு பிரச்சனைக்குள்ளான படமாக போயிட்டு இருந்தாலும் கூட, ஒரு படத்துக்கு தேவையான அந்த ஒரு ஃபீல் இருக்கும், அந்த உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகளுக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் இந்த படம் ஒரு நல்ல உலகத்தரத்துக்குண்டான தமிழ் சினிமாவாக பேசப்பட்டிருக்கும். இருந்தாலும் கூட இந்த இந்த அவலநிலை மக்களின் வாழ்வாதாரத்தை ஒரு நேரடி அரசியல் களத்திற்காக இயக்குனர் நேர்மையாக இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இதே போல் ஒரு துணிச்சலான பதிவுகளை சொல்கிறதுக்கு ஒரு சிலரால் தான் முடியும். மிகவும் அற்புதமான நடிப்பு சசிகுமார். அவருடைய மற்ற படங்களை காட்டிலும், அயோத்தியை காட்டிலும் கூட இதில் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய உழைச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் வழக்கமான சினிமா விரும்பிகளை காட்டிலும், இப்போ ஒரு நல்ல படம் பார்க்கணுன்ற ஒரு குரூப் இருக்கும். ரொம்ப படித்தவங்க, கலை சிந்தனை உள்ளவர்கள், கலை ஆர்வம் உள்ளவர்கள், ரொம்ப பொறுமையாக உட்காந்தா கூட நான் ஒரு நல்ல படம் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு தேட்டருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கேரளா ஸ்டைலில் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். சசிகுமாரின் ஒரு உணர்ச்சிகரமான நடிப்பு கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படத்தை தூக்கி நிறுத்துதுன்னு சொல்லலாம். ஒரு நேர்மையான அரசியலை தான் இயக்குனர் பதிவு செய்திருக்கிறாருன்னு சொல்ல முடியும். இன்னும் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களா நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இயக்குனர் போட்டுடுறாரு. உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் நேரடியாக இந்த மாதிரியா இருக்கிறாங்க அப்படின்றத, தலைவர்கள் இருக்கிறாங்கன்றதை நான் காட்டுறேன்றாரு. அதுக்குண்டான விஷயத்தையும் அவர் கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காரு. எல்லாமே துணிந்து சொன்ன இயக்குனர் இந்த திரைப்படம் கற்பனை தான், எதையும் சார்ந்தது அப்படின்ற மாதிரிலாம் கார்டு போடுறாரு. காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆகி அது போடவே தேவையில்லை. இது உண்மை சம்பவத்தின் கதையின்னு சொல்லிட்டே போகலாம். இந்த படம் ஒரு தலித் சமூகத்துக்கும் உயர்வான சமூகத்திற்கும் நடக்கக்கூடிய அரசியல் தேர்தல் பிரச்சனையை மையப்படுத்தி அதுக்கு சசிகுமாரை முன்னிறுத்தி அவரை சுற்றி காட்சி அமைப்புகளை வைத்து செதுக்கி இருக்கிறாங்க. வர்த்தக ரீதியாக இந்த படம்லாம் வெற்றி பெற்றால், அப்படி வெற்றி பெருமையானால் நல்ல சினிமாக்கள் தமிழ் சினிமாவில் வர வாய்ப்புள்ளது. நிறைய ஹீரோக்கள் இந்த மாதிரியான கதைக்குள்ளே வந்தால் தான் இந்த மாற்றம் வரும். அந்த மாதிரியான மாற்றமான கதைகளையும் மாற்றமான சினிமாவையும் ரசிக்க ஆரம்பிக்கும் இளைஞர்களும் சரி, பெரியவர்களும் சரி, கதை விரும்பிகள், சினிமா விரும்பிகள் இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றியுடன் சத்யபதி.